நீங்க டெல்லியில இருக்கீங்க, எனக்கும் டெல்லிக்கு வரலாம்னு ஆசை. கண்டிப்பா நம்ம ஊர்ல எலெக்ஷன் நிக்கத்தான் போறேன், டெல்லிக்கு வரத்தான் போறேன். நீ அங்க வராத, பார்லிமெண்ட் கெட்டு போயிடும். சரிங்க. ஷட் அப், நான்சென்ஸ். சின்னவங்களே, நம்ம வண்டி இங்க நிக்குது. சரி, கோச்சுக்கிறாங்க, ஏறுங்க. சி முறவாய, பெரிய பென்ஸ் டொயோட்டா காரு நம்ம வண்டி இங்க நிக்குதான். சூட்கேஸ் வண்டிக்குள்ள வைடா. நம்ம ஊர்ல இதாங்க பென்ஸ் காரு, ஏறுங்க. வண்ணாத்தி பாறையில இருந்து விழுந்து சாகிற அளவுக்கு என்னடா சண்டை? நேரம் வந்து பார்த்தா தானே தெரியும். நீங்க பாட்டுல டெல்லியில கண்ணை மூடிட்டு இருந்தீங்கன்னா, நான் டெல்லியில கண்ணை மூடிட்டு இருந்தனா, கண்ணை திறந்துட்டு இருந்தனா நீ வந்து பாத்தியா? 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 அடிக்காதீங்க சின்னவங்கள. இவ்வளவு பெரிய ஆபீசர் ஆயிட்டீங்க, இன்னும் அடிக்கிறத விட மாட்டேங்கிறீங்களே. இப்படி 4 தடவை லெட்டர் போட்டீங்கன்னா பேசாம இமயமலைக்கு அடிவாரத்துல போய் காவியை கட்டிட்டு உட்கார்ந்து. என்ன அடிச்சு என்ன பண்றது? ஊருக்குள்ள ஒவ்வொருத்தன் குடுமையை பிடிச்சு நிக்கிறாங்க. இன்னும் அவனுக்கு கிராப் வெட்டிக்கலையா? குடுமையோட தான் இருக்கானுங்களா? ஆமா, எங்க வெட்டினாங்க? அப்படியே தான் இருக்காங்க. ஊருக்குள்ள வர்றதுக்கும் போறதுக்கும் ஒழுங்கா ஒரு தார் ரோடு போட முடியல. அப்புறம் இருக்கிற அவனுக்கு சண்டை போட்டுக்கிறானுங்க. டெல்லி மாதிரி இங்க தார் ரோடு இருந்தா விவசாயம் யார் பண்றதா? இந்த ஊர் இப்படி இருந்தா தான் அந்த ஊர் அப்படி இருக்க முடியும். பதிலுக்கு பதில் பேசாம ஓட்டு, இல்லன்னா பல்ல உடைச்சு போடுவேன். ஒழுங்கா போ, இல்ல பிச்சு விடுவேன். யாரடா சொன்ன? மாட்ட சொன்ன. நம்ம ஊர் வந்துருச்சு. சின்னவங்களை இறங்க. ஏன்டா வண்டி நிறுத்திட்ட? இதுக்கு மேல வண்டி போகாது, எல்லாம் நடவு நட்டாச்சு. நடந்தே நம்ம ஊருக்கு போகணும். இங்கதான் காளி தவில் இருக்கு, நல்லா கும்பிட்டுக்குங்க. நான் முன்னாடி போய் தவிர சொல்றேன், நீங்க பின்னாடி நடந்து வந்துருக்க. இந்த ஊருக்கு வர்றதுக்கு புல் சூட்டு வேற. டெல்லியில இருந்து வரீங்களா? இதுக்கு முன்னாடி வந்து என்ன செஞ்சிருப்ப? ஒரு பக்கம் மாடு, ஒரு பக்கம் எருமை. இதுல தாண்டா உங்க ஒத்துமையை நிலைநாட்டிருக்கீங்க. நீங்க ஒத்துமை ஆகாதீங்க. ஓட்டடே. ஏன் தம்பி, சௌக்கியமா வந்து சேர்ந்தீங்களா? டெல்லியில நான் என்ன சீக்காவா படுத்திருந்தேன்? கேள்வியை பாரு. கோச்சிக்காத தம்பி. அஜய்ஜி, ராஜாவு, ராஜே, உங்க வீட்டு கல்யாணத்தை பற்றிது இந்த ஊரே பேசிட்டு. நீ சின்ன வயசுல இருந்து படிப்பையா முன்னேறிது நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஊர் மண்ணில பிறந்துட்டு டெல்லி வரைக்கும் போய் பெரிய ஆபீஸ்ல வந்துட விளையாட்டு காரியமே. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீங்க திரும்பி போறீங்களா இல்ல நான் திரும்பி போகவா? ஏன்னா 2 பேருமே மாத்தி நடந்தா சேர்த்து விழுந்துருவோம். நீ ஊருக்குள்ளே வரவே கல்யாண விஷயம் வேறு. நீ திரும்பி போகக்கூடாது, நானே திரும்பி போறேன். அதெல்லாம் வேண்டாம், கொடை வரீங்க. சும்மா கிக்கிங்க. அத தள்ளிட்டு போயே. சாதாரணமா வர முடியாது. பார் விளையாட்டு, கம்பி மேல நடக்கிறது, ஹை ஜம்ப், லோ ஜம்ப், சமர் சால்ட், வளையத்துக்குள்ள நுழையிறது, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் வர முடியும். கொலகார பயலுங்க, எதிரிக்கு கண்ணி வச்சு பிடிக்கிற மாதிரியே பிடிக்கிறானுங்க.
இந்த மாதிரி புல் சூட்ல இது மனுஷனுங்களை பார்த்ததே இல்ல. இது பார்த்த மனுஷனுக்கெல்லாம் கோமணமும் ஆப் ட்ரவுசரும் தான். என்ன முகமூடி திருடன்னு இது நினைச்சிடுச்சு. டெல்லியில் இருக்கிறவங்க எல்லாம் இப்படி புல் சூட்ல தான் இருப்பாங்கன்னு இதை நான் டெல்லிக்கா கூட்டிட்டு போய் காட்ட முடியும்? இல்ல நான் தான் கோமணத்தோட வர முடியுமா? ஏய், கல்ல எடுத்தேன், பல்ல உடைச்சிருவேன். நான் டெல்லி லெவல் இருக்கேன். என்ன உள்ளூர் லெவலுக்கு ஆக்கிடாத. டெல்லியில இருந்து வந்தாலே பிரச்சனையா தான் வராங்க. ச்சே. பெரியவங்களே, சின்னவங்க வந்துட்டாங்க. அங்கே இருப்பா. கால்ல ஊத்தாத, என் தலையில ஊத்து. உங்க ஊருக்கு வந்ததுக்கு காரி மூஞ்சில துப்பி திருப்பி அனுப்புங்க. ஏன்டா இப்படி எல்லாம் சொல்ற? நீ டெல்லியில இருந்து வந்துருவேன்னு உன்னை பார்த்த கண்ணு பூத்து போச்சுடா. அடச்சே, வாய மூடு. வந்தது வராதமா ஒப்பாரி வச்சிட்டு இருக்கற. போகும்போது நல்லா தானே போனா? வாங்க வாங்க. வாங்க மாப்ள. வாங்க மச்சான். வாங்க சின்னவங்களா. வாங்க வாங்க. அதானே, வாங்க தம்பி. ஏயா தம்பி வந்த கலப்பு தீர தம்பியோட எல்லாருமா திண்டு புட்டு அப்புறம் சாவகாசமா சங்கதி பேசினா என்னன்னு கேக்குறேன். எனக்கு பசியும் இல்ல களைப்பும் இல்ல. என்னமோ சங்கதின்னு சொன்னீங்களே, முதல்ல அதை பேசுங்க. வண்ணாத்தி பாறையில இருந்து விழுந்து இவரு அம்மாவும் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய டெல்லிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது எதுக்கு? ஏங்க, டெல்லியில இருக்கிற புள்ளைக்கு இப்படியா கடிதா செய்தி பயமுறுத்துவீங்க? அட நீ ஒருத்தன், நான் எழுதாம வேற எவன்டா எழுதுவான்? அதானே நேமினாரா, ஆ. இதுவும் எழுதி பிடிச்சு, ஆ. அதுவும் வந்து பிடிச்சு, இதுக்கு மேல ஆக வேண்டியதா பாரு. அதானே. ஏண்டா ராவுத்தா, இவங்க பேசுறத கேட்கும் போது என்னமோ வெண்டைக்காய் வெட்டி விளக்கெண்ணெயில ஊற வச்சு கத்தாழை சாரை ஊத்தி கடலை எண்ணெயில தாளிச்ச மாதிரி இருக்குதே. வெண்டைக்காய், விளக்கெண்ணெய், கத்தாழச்சாறு, கடல் எண்ணெய், இந்த நாளை ஒரு தடவை நினைச்சாலே குடல் வெளியே வந்துரும் போல் இருக்கு. கம் டு த பாயிண்ட். என்ன எதுக்கு வரவழைச்சீங்க? எதுக்கு வரவழைச்சிங்களா? இங்க இருக்க வயக்காட்ட உழுகுறதுக்கு ஆள் பத்தலைன்னு தான். ஏண்டா நம்ம வீட்லயும் நல்ல காரியம் நடக்க வேண்டாமா? கெட்டி மேல சத்தம் கேட்க வேண்டாமா? என்னடா பேசுற நீ? பொண்ணுன்னா பொண்ணு, அந்த மாதிரி பொண்ணு இந்த வட்டாரத்திலே பார்க்க முடியாது. பொண்ணாயாது வளர்ப்பு அப்படி. அது மட்டுமா, கருவாட்டு குழம்பு வச்சா 8 ஊருக்கு நடக்குமே. பந்தியில சாப்பிட உட்கார்ந்து விட்டா எழுந்திருக்கவே மாட்டாங்களே. அது கூட நீ வந்துருவ, மறைஞ்சிருந்து பார்க்கலாமேன்னு வந்திருக்குமே. லட்சுமி, லட்சுமி அதான் ஓடுது. என்னடி லட்சுமி இப்படி மூச்சு வாங்க வந்து நிக்கிற? அவ்வளவு பெரிய சபையில ஊராளுங்க எல்லாம் நிக்கிறாங்க. எங்க தாத்தா என்ன லட்சுமி லட்சுமின்னு கூப்பிடுது. எதுக்கு? எங்க மாமா கிட்ட என்ன காட்ட நான் ஓடியாந்துட்டேன். ஏய் லட்சுமி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரடி. நீ ஆசைப்பட்டபடியே உன் மாமனையே கட்டிக்க போற. லட்சுமி கட்டிக்க, லட்சுமி கட்டிக்கன்னா லட்சுமி என்ன படிச்சிருக்கா? நம்ம ஊர் பொண்ணுங்க எங்கடா படிச்சிருக்காங்க? படிக்கலனா இவனை நான் கட்டிட்டு போய் டெல்லியில இறங்கினா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் உன் பொண்டாட்டி என்ன படிச்சிருக்கான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இவனை ஏன்டா அவனுகிட்ட நேரடியா மோத விடுற? அவனுக்கு இங்கிலீஷ்ல பேசினான்னா அதை வாங்கி இவகிட்ட தமிழ்ல சொல்லு. இவ தமிழ்ல பேசினான்னா அதை வாங்கி அவனுகிட்ட இங்கிலீஷ்ல சொல்லு. டெல்லியில இருக்கிற மொழிபெயர்க்கிற உத்தியோகமா? இவ பேசுறது வாங்கி அவங்கிட்ட சொல்ல, அவ பேசுறது வாங்கி இவங்கிட்ட சொல்ல. நான் என்ன பல்பொடி வியாபாரம் பண்றேன்? தம்பி, அது தாயில்லா பொண்ணுப்பா. உங்க அக்கா சாகும்போது என்னென்ன சொல்லிட்டு செத்தா தெரியுமா? அப்ப நீ சின்ன புள்ள. பாவம், பொண்ணை பெத்தவரு கண்ணை கசக்கிறாரு. கண்ணை கசக்கிறானோ மண்ணை கசக்கிறானோ, ராஜா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. படிக்காத பொண்ணை டேட் செய்வான். அதானே, மணின்னு சொல்றதும் வாஸ்தவம் தானே. அட ஏன் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற? இவன் எங்க எண்ணெயை ஊடுறான்? நாம எள்ள கொண்டு போனா இவன் எண்ணெய் எடுத்துக்கிறான். இங்க பாருங்க, நான் இந்தூர் பொண்ணே கட்டிக்கிறேன். நான் எந்த பொண்ணை கட்டினாலும் அது படிச்ச பொண்ணா இருக்கணும். படிச்ச பொண்ணுதான் வேணும். அப்ப லட்சுமி நீ கட்டிக்க மாட்டியா? லட்சுமியோ சரஸ்வதியோ படிக்கலன்னா அதை கட்டிக்க முடியாது. கட்டிக்க முடியாதா? அப்ப ஒண்ணு செய்ய, படிக்காத பொண்ணோட டெல்லியில வாழ முடியலன்னா அப்படி ஒரு டெல்லி நமக்கு வேணாம். இதுக்கு நீங்க என்ன படிக்க வச்சு டெல்லிக்கு அனுப்பியிருக்க வேண்டாம். அது ஏன் சௌரியம். வேணும்னா டெல்லிக்கு அனுப்புவேன், வேண்டாம்னா கூப்பிட்டுக்குவேன். நீங்க கூட்டினாலும் சரி பெருக்கினாலும் சரி நான் லட்சுமி கட்டிக்க முடியாது. முடியாதா? முடியாதுன்னா முடியாதுதான். முடியாதே.
கல்யாணம் பண்ணிருக்கானா நீ பாத்திருக்கியா? எவனுமே கிடையாது. இது என்ன மாப்பிள்ளை சாமி ஊர்வலமா? அட சும்மா இருப்பா. உங்க வீட்டு கல்யாணம்டா சாதாரணமா? இந்த மாதிரி கல்யாணம் பண்ணவங்க இந்த வட்டாரத்துல யாருமே இல்லைன்னு ஊரே பேசிக்க வேணாம். அடுத்துதான் ராவத்தும் அவனுக்கு மாதிரியே இருக்கானே. இது போங்கடா வெளியே. இப்படி பண்ணிட்டியா? அட ஏயா கத்துற? அதிர்வெட்டி சத்தத்துல அறுத்துக்கிட்டு ஓடி போச்சு. அட பாவி, கடுவாயத்தை கையில வச்சிருக்கிறியே, குதிரை எங்கயா போச்சு? குதிரை போதா போகுது. மாப்பிள்ளைய காணுமையா? மாப்பிள்ளைய காட்டுங்கடா. டேய் பக்கிரி, மாப்பிள்ளைய காட்டுங்கடா. என்ன இவன் ஒருவேளை பொண்ணு பிடிக்கலன்னு குதிரையில டெல்லிக்கே ஓடிட்டானா? இருக்க அப்படி இல்ல. அக்கா, மாப்பிள்ளை குதிரையோட ஓடிட்டாரு. இது என்ன பண்றது? ஒண்ணு கவலைப்படாத தம்பி, என் மகன் டெல்லியில இருக்கான். பாதுஷா ஆண்ட ஊரு. எப்பேற்பட்ட குதிரையும் அடக்கி கொண்டாந்துருவான். குதிரையும் மாப்பிள்ளையும் வந்த உடனே கூட்டிட்டு வாங்க, நாங்க முன்னாடி போய்கிட்டே இருக்கோம். வாங்கடி. சரிங்க. டேய் ராவுத்தா, காலையில 7:30 மணிக்கு முகூர்த்தம். உன் குதிரையும் மாப்பிளையும் வருமா வராதா? காலையில 7:30 மணிக்கா? கண்டிப்பா வந்துடும். என்னடா சாதாரணமா சொல்ற, எப்படா வரும்? நான் கல்யாண பத்திரிகை படிக்கும் போது குதிரை பின்னால நின்றுகிட்டு கேட்டுச்சு. இவரு குதிரை +2 படிச்சது ஞாபகம் வச்சுட்டு நேரா வந்துரும். ரவுத்தா, இது கல்யாண விஷயம், விளையாட்டா பேசாத. காலையில 7:30 மணிக்குள்ள மாப்பிள வரல, மாப்பிள தாலி கட்டானோ இல்லையோ உன்னை பிடிச்சி தென்னை மரத்துல கட்டி போடுவான். ஆமா, இதுதான்யா டெல்லியில இருக்கிறவங்க ஏறுறதுக்கு குதிரை கொடுக்க கூடாது. மல்ல உடைச்சிருவேன். முத்து கழிப்பா, பொண்ணு வரிதோ மாப்பிள்ளை வரிதோ 7:30 மணிக்கு முகூர்த்து. தவறிச்சுங்க நான் புரிப்பாளி. அறிவு கேட்ட அசடு, மாப்பிளையே வரல, முகூர்த்த வேலை வந்து என்னையா பிரயோஜனம்? நிறுத்துறா. இப்ப என்ன இத போட்டு அடிக்கிற? இது என்ன பெரிய விஷயமா? மாப்பிளையே வரல, இத போட்டு வா, நீ வேணாம். ஏய் லட்சுமி, ஏண்டி அழற? தைரியமா இருடி. ஆரம்பத்துல இருந்தே எங்க மாமா என்ன பிடிக்கலன்னு சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு. அதான் குதிரை கடிச்ச உடனே ஊரை விட்டே ஓடிடுச்சு. இவ்வளவு சொந்தக்காரங்க இருக்கும் போது இந்த ஊரை விட்டு ஓடிடுவாரா? லகா நம்ம கையில இருக்குடி. பெரும் குதிரை எவ்வளவு தூரம் ஓடும்? கொஞ்சம் ஓட விட்டுதான் பிடிப்பாமே. பாய், நான் குதிரை ஏறணும். உனக்கு நான் கழுதை வாங்கி வைக்கிறேன். அதோ நம்ம குதிரை. நான் சொல்லல, முகூர்த்த நேரத்துக்கு நம்ம குதிரை கரெக்டா வந்துடும். மூஞ்சில குத்துவேன், வாயா சீக்கிரம். என்னையா இது, குதிரை மேல இருந்தே தூங்குறான்? குதிரை மேல ஏறின அசதி. சும்மாரியா தம்பி, தம்பி. இது எந்த இடம்? ஐயோ, என்ன சொந்த ஊரே மறந்துட்டு எந்த ஊர்னு கேக்குறான்? நம்ம ஊர்ரா. இதை விட எனக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுது மேல ஏத்தி விட்டுக்கலாம். இந்த குதிரை அவ்வளவு மோசமா? மாப்பிள்ள ராத்திரி எங்க இருந்தீங்க? எங்க இருந்தனா? புதுக்கோட்டை, திருச்சி, ராமேஸ்வரம், மானாமதுரை, மண்டபம், இன்னும் பல ஊரை உன் குதிரை பாக்கி விட்டுருச்சியா? ஏன் உன் குதிரை அங்கெல்லாம் போகுது? நிக்கா விஷயமா பல ஊருக்கு போய் இதுக்கு பழக்கம் ஆயிடுச்சுங்க. பேசாம குதிரை முதுகுல தமிழகம் எழுதி போட்டு பேசிட்டு இருக்காதீங்கப்பா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. ராஜா, குதிரையில அப்படியே வீட்டுக்கு வந்து. என்னது, மறுபடியும் குதிரை மேலையா? இந்த பழச மாத்துனா பஞ்சாயத்துல பணம் கேட்பானுங்கப்பா. பணத்தையாவது கட்டி தொலைங்க. இந்த பிசாசு மேல எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறது? ஓஹோ, குத்தூஸ் பாய் குதிரைன்னா உனக்கு கேவலமா போயிடுச்சா? யோ, மாப்பிள்ளை ஒரு அடி மேல தூக்கியா, குதிரைய உருவிக்கிற அடியால. என்னது, குதிரையா அடியால உருவிக்கிறியா? ஏய் பாயே, கல்யாணம் முடியிட்டு உன் குடலை நான் உருவிக்கிறேன். வாங்கப்பா, இருக்கானே, வாடா வாடா. போ போ. என்னடா இதெல்லாம்? டெல்லி கொண்டு வரதுக்கு முறுக்கு, அதிரசம், காராபுந்தி எல்லாமே இதுல இருக்கு. தம்பி,
நீங்க லட்சுமியும் டெல்லியில போய் குடும்பம் நடத்த உங்க மாமனார் கொடுத்த சீர்வரிசப்பா. அலமேலு அத விவரமா எடுத்து சொல்லு அவனுக்கு. அம்மிக்கல்லு, ஆட்டுக்கல்லு, உரலு, உலக்க, புழுங்கரிசி, பச்சரிசி, புதுப்புளி, பழைய புளி, சுண்டவத்த, மிதுக்க வத்த, மோர் மிளகா, எலுமிச்சங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், உப்பு கண்டம், கருவாடு, தட்டப்பயிறு, டெல்லியில போறோம்னு நான் மளிகை கடையை வைக்க போறேன். ஒண்ணு செய்ய, காலையில காபி சாப்பிட பாலுக்கு என்ன செய்வேன்? 2 எருமையை ஓட்டி விடு. என்னடா அந்த எருமை நான் ஓட்டிட்டு வருவேன். நீதான் வர்ற, அப்புறம் எருமை மாடு எதுக்கு? யாருக்காவது அறிவு இருக்கா? இதெல்லாம் பிளைட்ல ஏத்துவானா? பொண்ணை தவிர ஒரு துரும்பு கூட வரக்கூடாது. அதுதானே, அவ்வளவு பெரிய ஊர்ல இதெல்லாமா கிடைக்காது. சொன்னா கேட்டா தானே, பொம்பளைங்க வச்சதுதான் சட்டமா. சரி அத விடு ராசு. ஊர் பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு தவறாம வர்றவர் ராவுத்தன் தான். கால்ல விழுங்க. வேற கோணப்பயலா இருக்கான். ஓங்கால அவங்கள விழுக சொன்னா விழுங்க. எல்லாம் வல்லவரான அல்லாஹ் உங்களுக்கு துணியா இருப்பார் என்று வேண்டிக்கிறேன். பிஸ்மில்லா. நல்லா இருங்க. அடுத்தா போல எல்லாம் தெரிஞ்ச மணியக்காரன் கால்ல விழுங்க. நல்லா இருங்க. நல்லா போனா போகுது, இவன் கால்ல விழுங்க. நல்லா இருங்க. செக்க விட்டு உலக்க இருக்க முடியாது, உலக்கிய விட்டு செக்கு இருக்க முடியாது. செக்கு உலக்கிய மாதிரி சேர்ந்து இருங்க. கிட்டத்தட்ட எண்ணெய் தேய்ச்சி குடிச்ச எஃபெக்ட். அடுத்து யாரு? நாங்கதான். அடுத்தது நாங்கதான். போறது டெல்லி. சண்டை சச்சரவு இல்லாம பாத்துக்கங்க. கொஞ்சம் நல்லா தான் ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். நீதான் பண்ண. 16 தெத்து. சரி 1 2 அதோட நிறுத்து. அடுத்தது தாய் மாமன் காலு. எங்க அவன் பாரு. அதிசயமா ஒரு பொண்ணு பெத்துட்டான். அன்னையில இருந்தே அழுதுட்டு இருக்கான். விழுந்தவன் விழுந்தபடி இருக்கான். வாயை திறந்து ஏதாவது சொல்லி சொல்லடா. நல்லதா 2 வார்த்தை சொல்ற. அது சரி. இவ்வளவு பேர் காலில் நான் விழணுமா? ஆமா, இவனுக்கு எல்லாம் பெரிய மனுஷனுங்க. கால்ல விழுவலைன்னா நாளைக்கு பஞ்சாயத்து வச்சிருவானுங்க. இருந்தாலும் நம்ம ஊர்ல பெரிய மனுஷங்க ரொம்ப ஜாஸ்தி. பிறந்துட்டாங்களே, இப்ப போய் என்ன பண்றது? அவ்வளவு பேர் காலில் என்னால விழ முடியாது. வேணும்னா நான் ஒரே இடத்துல படுத்துக்கிறேன். அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க. ரெண்டும் ஒண்ணுதானே. நீங்க படுங்க. வாங்கப்பா. வேற யாரும் ஆசீர்வாதம்? சின்ன பையன் நான் பண்ண மாட்டேன். சும்மா கடடா. தம்பி எந்திரிப்பா. பெரியவங்க எல்லாம் தீர்ந்துட்டாங்க. ஏந்திரி தம்பி. ஆட தூங்கிட்டான் போல இருக்கு. ராத்திரி பூரா குதிரை மேல போனார் இல்லையா, அதான் தூங்கிட்டாரு. அப்ப குதிரையும் தூங்கி இருக்குமே, போய் குத்தி கலப்பா. சரி நாங்க போயிட்டு வரோம். டெல்லிக்கு போய் தூங்கிடாத. சாமி வருது. சாமி நல்ல சகுனம். சாமி அடிச்சது நல்ல சகுனம். நல்ல சகுனமா நல்ல அடியான்னு சட்டையை கழட்டினா தெரியும். சின்ன வயசுல இருந்து நான் இவனை பாக்குறேன். சாமி அடி பல பேர் அடிச்சான். அப்பெல்லாம் நான் சாமி நினைச்சேன். இப்பதான் புரியுது, இவனுக்கு எவனை பிடிக்கலையோ அவனை எல்லாம் அடிக்கிறாயா. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது தம்பி. சரி நான் புறப்படுறேன். பொண்ண பாசமா வளர்ந்துட்டான், பிரிய முடியல. சரி வச்சுக்க. ஐயோ என்னையா உங்க கலாச்சாரம்? கூட்டிட்டு போக விட மாட்டேங்கிறீங்க, நீங்களும் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன ஏன் குழப்புறீங்க? ஐயோ நீ புறப்படு, விமானம் போயிடும். ஆமா. வாங்கய்யா. வாங்கம்மா. டிரைவர் நீ போய் பிரபாவை கூட்டி வா. சரிங்க. அடியாத்தி, எவ்வளவு மீனுங்க. எங்க ஊர்ல எல்லாம் ஆத்துல குளத்துல தான் மீனுங்க இருக்கும். அதை பிடிச்சு நாங்க குழம்பு வைப்போம். இந்த ஊர்ல எல்லாம் ஆறு குளங்க இல்லாததுனால கண்ணாடி தொட்டில வளர்த்து குழம்பு வைக்கிறீங்களா? ஆமாங்க. சரியான பட்டிக்காடா பட்டணமா இருக்கும் போல இருக்கு. ஐயா சமத்தியா மாட்டிக்கிட்டாரு. மாமா இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். உன்னை பார்க்க வந்திருக்காங்க.
வணக்கம். ஏன் மாமா, வெள்ளைக்காரங்க எல்லாம் கூட உங்களுக்கு சிநேகிதமா மாமா? ஆமா, வெள்ளைக்காரனுங்க, மஞ்சக்காரனுங்க, பச்சைக்காரனுங்க, கருப்புக்காரனுங்க, சிகப்புக்காரனுங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ். டெல்லியில அப்படிதான். Is this original hair? என்னமோ கேக்குறாங்க. நான் பதில் சொல்லிக்கிறேன். Yes, it is original hair. Leave it. You take drinks. உங்களுக்கு இந்த மாதிரி சிநேகிதர்கள் எல்லாம் கூட இருக்காங்களா மாமா? அரகுற ஆடையை போட்டுக்கிட்டு ஆம்பளையா பொம்பளையான்னு கூட தெரியல. என்ன சொல்ற? உங்ககிட்ட பேசுறது பொம்பளை தான். கிராப் வெட்டிருக்கா. लड़की खूबसूरत है, जोड़ी बराबर है. अच्छा अच्छा. क्या हुआ? ஐயோ, அட விடுங்கம்மா. मत रो. ஏய், இப்போ எதுக்கு நீ அந்த பொம்பளை கட்டி பிடிச்சிடுத? மேகத்துல இருந்து வந்த நிலா மாதிரி லட்சணமா புடவை கட்டிட்டு வந்து இப்ப எனக்கு பொட்டு வச்சு விட்டது. இது பொம்பளையா இல்ல இப்ப வந்ததுங்களே அதுக்கு பொம்பளைங்களா? அந்த அம்மா மூஞ்சி உனக்கு நிலா மாதிரி தெரியுதா? முதல்ல உன் கண்ணுக்கு கண்ணாடி போடு. மாமா. ஐயோ. ஏய் லட்சுமி நில்லு. இப்போ எதுக்காக நீ கத்துன? அது பாருங்க மாமா, அந்த பொம்பளை சிகரெட் குடிக்குது. நான் தான் சொன்னேன், இது காஸ்மோபாலிட்டிக் சிட்டி, தலைநகரம். சிகரெட் பிடிப்பா, இதே பொம்பளை பிராந்தி விஸ்கி கூட அடிப்பா, சந்தர்ப்பம் கிடைச்சா கேபரே டான்ஸ் கூட ஆடுவா. அதனால அவங்கள தப்பா நினைச்ச சப்புனாப்பி போடுவேன். இப்படி எல்லாம் நடக்கும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு கட்டி வைக்கிறான்னு சொன்னேன். கேட்டானுங்களா? எல்லாருமா சேர்ந்து என் தலையை கட்டி வச்சுட்டானுங்க. ஒவ்வொன்னுக்கு இவனுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அப்புறம் எங்க நான் ஆபீஸ்க்கு போறேன்? இப்ப மட்டும் அவனுக்கு என் கையில கிடைச்சானுங்க, அபிஷேகம் பண்ணி போடுவேன். கரண்டி கரண்டி. தின்னு போல. மிஸ்டர் ராஜா, போனால சாப்பிடுறத விட கையால சாப்பிடுறது ரொம்ப சுத்தம் நினைக்கிறாங்களா உங்க வைஃப்? அது எப்படி? ஸ்பூனை எல்லாரும் யூஸ் பண்றோம். அவ கைய அவளை தவிர வேற யாருமே யூஸ் பண்றது இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? அது மட்டும் இல்ல, சாப்பிடும் போது விரலும் நகமும் ஆகாரத்துல பட்டு அது உள்ள போச்சுன்னா லாங் லைஃப், எந்த வியாதியும் வராதுன்னு கிராமத்தில் இருக்கிற ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் இவங்க தாத்தா சொன்னார். Her grandfather is a doctor. எஸ், ஆயுர்வேதானம். ஆயுர்வேத டாக்டர். அடி உன்னால நானு. ஏன் மிஸ்டர் ராஜா, உங்களுக்கு ஆயுர்வேதம் பிடிக்காதா? ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உங்க ஒய்ஃப் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சரிங்கப்பா. ஐஸ்கிரீம். நேரம் எல்லாம் ஆபீஸ் வேலை தான். இவ்வளவு நேரம் கழிச்சு வருவேன், இன்னும் நேரம் கழிச்சு வருவேன், ரொம்ப லேட்டா கூட வருவேன், 2-3 நாள் தங்கிட்டு கூட வருவேன். அதையெல்லாம் நீ கேட்க கூடாது. ஆமா, டெல்லி வாழ்க்கை எப்படி பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கு? ஆத்த காணோம், வயல காணோம், வரப்ப காணோம், தோப்ப காணோம், தரவ காணோம். என்ன ஊரோ தெரியல. உனக்காக நடு வீட்டுல வாய்க்கால வரப்பமா வெட்டி வைக்க முடியும்? எதை பார்த்தாலும் ஹிந்திலேயே வித்துட்டு போறாங்க. ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. ஆடப்பட்ட கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதா இருக்கு. நீ ஏன் வாங்குற? ஏதாவது வேணா பேர கிட்ட சொல்ல, அவன் வாங்கி தருவான். அவங்க 2 பேரும் சொன்ன விலைக்கே வாங்குறாங்க, குறைச்சு வாங்க மாட்டேங்கிறாங்க. குறைச்சுன்னா எப்படி? லொல் லொல் நாய் மாதிரியா? உன் கூட பெரிய பிரச்சனையா போச்சே. உதவிக்கு ஊர்ல இருந்து யாரையாவது கொண்டு வந்து வச்சுக்கலாம்னு பார்த்தா நீங்க அதையும் வேணாங்கறீங்க. ஆமா, உங்க அப்பா பிஏ, உங்க தாத்தா எம்ஏ. கொண்டு வந்து விட்டா டெல்லி இங்கிலீஷ்லயே கலக்கி போடுவாங்க. ஐயோ, சரி டின்னர் ரெடியா? ஐயோ, சோறுமா திங்கிறது தயார் பண்ணிட்டியா? வா கொட்டிக்கலாம். என்னடி அது பணக்காரன் கொட்டுற மாதிரி கொட்டுற? உங்க ஊர் ஞாபகம் வந்துருச்சா?
சந்தோஷம் தான். இப்ப எதுக்கு நீ காலை பிடிக்கிற? உங்களுக்கு உடம்பு வலிக்கும்ல? டெல்லியில் நான் என்ன கிணறா வெட்டுறேன்? இல்ல, புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்தா கால் அமுக்கி விடணும்னு மங்களம், பாக்கியம், சரோஜா, மீனா, மாலா எல்லாரும் எனக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. அவனுக்கு புருஷனுக்கெல்லாம் ட்ரங்க் ரோட் இருக்கிற மரத்தை சர்க்காருக்கு தெரியாம வெட்டி தோல்லையே சுமந்துட்டு போய் விப்பானுங்க. போலீஸ பார்த்துட்டா அங்கேயே போட்டு கால் தெறிக்க ஓடுவானுங்க. அவனுக்கு கால் வரைக்கும் புடிச்சு விட வேண்டியதான். நான் முழு நேரம் ஏசி ரூம் எடுத்துட்டு வர்றேன். எனக்கு ஒண்ணு காலெல்லாம் வலிக்காது, இந்த பழக்கமெல்லாம் பிடிக்காது. பேசாம படே. ஏய், என்ன பாக்குற? இது என்ன மாமா, புள்ளி இல்லாத பூக்கோலம் போல இருக்கு? பூக்கோலமா? பூகோளம். பூக்கோலமா அப்படின்னா என்ன மாமா? சின்ன பசங்க எழுத தெரியாம ஸ்லேட் பலகையில கிறுக்கிற மாதிரி இல்ல இருக்கு. பேஷ், இதுல உபமானம் வேறயா? உன்னை சொல்லி குத்தம் இல்ல. உன்னை என் தலையில கட்டினானுங்க பாரு, அவனுங்களை சொல்லணும். இது நம்ம தேச படம், இந்தியா மேப். நம்ம தேச படமா? ஆமா. நிஜமாவா? பின்ன சூட வாங்கி அடைச்சு சத்தியம் பண்ண சொல்றியா? ஏ மாமா, நம்ம நாட்டுல ஓடுற அத்தனை ஆறு மலையும் இந்த கோட்டுக்குள்ளே இருக்கு. அப்படின்னா நம்ம ஊரு எங்க மாமா இருக்கு? ஆமா, நம்ம ஊரு ஜெனிவா. உலக சமாதானத்தை பத்தி பேசுற இடம். மேப்ல அவசியம் குறிப்பிட வேண்டியதுதான். இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயோ, விடமாட்டா போல் இருக்கே. அநேகமா நம்ம ஊரு இந்த இடத்துல இருக்கலாம். அப்பனா இங்க இருந்து நம்ம ஊருக்கு போய் காட்டுட்டா? முதல்ல அதை செய்யுமா. இது வந்துட்டீனே. ஆஹா, ஒரு அமைப்பு பாத்தியா நமக்கு? அப்படியே இருமா. இவளை எதுல சேர்க்கிறது? ஆஹா, இப்ப எப்படி இருக்க தெரியுமா? கும்பாபிஷேகம் பண்ண அங்காளம்ம மாதிரி இருக்கேனா? இல்ல, பாரத மாதா மாதிரி இருக்க. பாரத மாதானா யாரு மாமா? பாரத மாதான்னா யாரா? அட கடவுளே! பாத்தியா, இதான் ராஷ்டிரபதி பவனம். நம்ம நாட்டு ஜனாதிபதி இருக்கிற இடம். இதுக்கு பக்கத்துல தான் இந்திய பிரதமர் நரசிம்மராவ் இருக்காரு. இந்த ரெண்டு பேரும் தான் நம்ம நாட்டையே காப்பாத்துறாங்க. கடவுளே! ஏய், எதுக்கு நீ கும்பிடுற? இந்த நாட்டையே காப்பாத்துறாங்கன்னா அவங்க நமக்கு கடவுள் மாதிரி தானே மாமா? எந்த மாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது? எனக்கு சில நேரங்கள்ல மட்டும் நீ புத்தியாத்தனமா பேசுற. வா. பாத்தியா, இதுதான் இந்தியா கேட். அப்படின்னா இந்தியாவுடைய வாசப்படி. அப்போ இந்தியால இருக்கிறவங்க எல்லாம் இதுக்குள்ளதான் நுழைஞ்சு வருவாங்களா? நாலா பக்கம் நுழையலாம், ஆனா இப்ப யாரையுமே நுழைய விடுறது இல்ல. இப்படித்தான் பல பேர் உள்ள நுழைஞ்சு அவங்களை எல்லாம் எடுத்து சண்டை போட்டு செத்தாங்களே, அவங்க ஞாபகார்த்தமா தான் இதை கட்டி வச்சிருக்காங்க. கதவு இல்லையா மாமா? என்னது கதவா? இப்பதான் செஞ்சிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு வந்து மாட்டணும்னு உன்னை கூட்டிட்டு வந்து காட்டுறேன். மாட்டணும்னு காட்டணும். வாங்க மிஸ்டர் ராஜா. இவ்வளவு நாளா ஃபாரின்ல எடுத்து கூட்டிட்டு வந்து நிறைய புடவை வாங்கி கொடுப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு இந்திய பெண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிறீங்களே. ஜோ, பிளடி யூஸ்லெஸ் ஃபெலோ. இது என் ஒய்ஃப்யா? அவங்க எல்லாம் வெளிநாட்டு பொண்ணுங்க, நீ சந்தேகப்படாத. நம்ம நாட்டோட பெருமை தெரியணுங்கிறதுக்காக நான் டூரிஸ்ட் இருக்கேன்ல, அதனால அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்தேன். ஏன் செலவு இல்ல, எல்லாம் கவர்மெண்ட் செலவு தான். இந்த சாரீஸ் பாருங்க. இது காஷ்மீர் சில்க், இது மைசூர் சில்க். ஐயா, என்ன இப்படி இருக்கு? எல்லாம் சாய போயிருக்கு. அது இல்லையா, அது பக்கத்துல அரக்கு கலர்ல சிவப்பு சீலை இருக்கு பாரு, அதை எடு. அந்த சீலை தான். Hi, Mr. Raja. Hello. How are you? Hello. This is my wife. Hello. வணக்கம். வணக்கம். Oh, she's looking Yeah. beautiful. ஐயோ. போச்சு. ஏய், இது எல்லாம் ஏய், போச்சு. ஏய், ஏய். ஏய், ஏய், நில்லு. எங்க போற? என்ன தொடாதீங்க. அவ கூடயே போங்க. எவன் கூட? அதான் உங்க கண்ணத்தை பிடிச்சி இழுத்து கொஞ்ச நாளே அவ கூட. அவ கூட போறா, அவ புருஷன் சுட்டுவான். அந்த குரங்குக்கு புருஷன் வேற இருக்கா? புருஷக்காரனை வச்சுக்கிட்டு கண்டவன் கண்ணத்தை எல்லாம் பிடிச்சி இழுக்கிறா அவ. ஏய், ஏய் லட்சுமி, அவ கைய பிடிச்சி இழுக்கல, கைய குலுக்குனா. அது அவங்க பண்பாடு. அப்போ கண்ணத்தை பிடிச்சி கிள்ளனாலே அது மட்டும் என்னமா? அது கொஞ்சம் கூட தான்.
அது அவளா செஞ்சது, நான் என்ன பண்றது? ஒரு சவுளி கடைக்கார தினமும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து விதவிதமா புடவை வாங்கி தருவ, இப்ப ஏன் வரதில்லைன்னு என்ன வச்சுக்கிட்டே கேக்குறான் அவன். ஏய் அறிவு கெட்ட முண்டம், அவ ஒரு மடப்பையன். அடியே நான் டூரிஸ்ட் இருக்கேன்ல, வெளிநாட்டுல இருந்து வர பொண்ணுகளுக்கு நம்ம நாட்டை மதிக்கணுங்கிறதுக்காக ஒரு புடவை எடுத்து கொடுக்கறது வழக்கம். ஐயோ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணை எனக்கு கட்டி வைங்கடான்னு சொன்னேன். அந்த காட்டு பயலுக்கு புரியாத இந்த கழுதியை கட்டி வச்சுட்டானுங்க. நல்ல எலியும் தவளையும் மாதிரி, ஒண்ணு தண்ணி கிழக்குது, ஒண்ணு மேட்டு கிழக்குது. அப்போ நான் எலின்றியா? அதான் பதிலுக்கு நான் தவளைன்னு ஒத்துக்கிட்டேன். அம்மாச்சி. அம்மாச்சியா? லட்சுமி, ஐயே, டெல்லியில வந்து என் மானத்தை வாங்காதடி, எல்லாம் வேடிக்கை பாக்குறானுங்க, சொன்னா கேள்றி. அம்மாச்சி, ஊர் பெட்டையான சீமையில வந்து என்ன திட்டி பழிச்சு காட்டுறாரு. இத கேட்க யாருமே இல்லையா அம்மாச்சி? ஒண்ணு விட்ட காட்டலீங்க, ஏங்க இப்படி பாக்குறீங்க? அடேங்கப்பா, கீழே இருந்து பார்த்தா இம்மா தூண்டு கையளவு தெரியுது. எது? பிளேனியா? ஆஹா, உள்ள ஏறி பார்த்தா எவ்வளவு பெரிய இடம், எத்தனை ஆளு, எவ்வளவு மூட்டை முடிச்சு வைக்கலாம் போல இருக்கு. அதானே. மூட்டை முடிச்ச விடுங்க, எனக்கு என்னமோ செத்து பொழைச்ச மாதிரி இருக்குது. ஆமா. ஆகாசத்துல என்ன வேகமா ஓட்டுறான் அவன். ஏன் பாய் மேல ரோடு போடலையே, எப்படி டெல்லி வந்து இறங்குச்சு? அறிவு இருக்குதா உனக்கு? கீழே இருந்து சிவப்பு கொடிய ஆட்டினா, அதை பார்த்துட்டு அவன் இறங்கிட்டான். எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். அட விடுங்கய்யா, தப்பிச்சோம் பொழைச்சோன்னுகிட்டு மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்பீங்க. நான் எங்க மாமா கூட வந்தப்போ ஒரு கார் வந்து எங்களை ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் வீடு வந்தது. என்னது, ரொம்ப தூரம் போறதுக்கு அப்புறம் தான் வீடு வந்ததா? ஆமா. அவன் தான் நம்ம கூட வரலையேடி, அவனுக்கு தெரியாம தானே வந்திருக்கான். மாம இல்லாம அந்த வீட்டை கண்டுபிடிக்க முடியாத உன்னால? அந்த கார்ல ஏறி ரொம்ப தூரம் போனா தானே வீடே வரும். ஏய், அவ்வளவுதான்டா முடிஞ்சு போச்சு. எது? டெல்லியோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கொப்பன் தன்னானே, இதை ஏண்டி நீ ஊர்லயே சொல்லல? நீங்க கேக்கல, நான் சொல்லல. என்னத்த கேட்கல? இது என்னங்க பண்றது? லட்சுமி, நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா, எந்த பக்கமா போனீங்க? அதுவா அம்மாச்சி, முதல்ல வேப்ப மரமா வரும், அதுக்கப்புறம் நவா மரமா வரும், அப்புறம் வேப்ப மரமா வரும், அதுக்கப்புறம் திரும்பி நவா மரமா வரும், அதுக்கப்புறம் மாமா வீடு வரும். அடச்சா, அட்ரஸ் கேட்டா மரமா சொல்லிக்கிட்டு, அட ஏன்டா நீங்களும் மரமா நின்னுகிட்டு வந்து தொலைங்கடா. எங்கெங்க எங்கேயோ போறது? போறது. நல்லது பாய். மேல விழுகாம வா. தப்பு. நான் சின்னவங்களை பார்த்துட்டு டெல்லியில தாஜ்மஹால் பார்க்க போனோம். அறிவு கெட்ட முண்டம், டெல்லியில எதிரா தாஜ்மஹால், பாம்பேல இருக்கு. அடாடாடா, சும்மா இருங்க ஐயா. லட்சுமி, நல்லா பார்த்து சொல்லுமா, நீ சொன்ன வேப்ப மரம் நவா மரம் எல்லாம் வந்துட்டு போயிடுச்சு, இன்னும் வீடு வரலையே. இது அந்த இடம் இல்ல அம்மாச்சி, இன்னும் ரொம்ப தூரம் போனோம். ஐயா, சரி, நடந்து போயிட்டே இருப்போம். எதிரில ஒருவேளை அவர் வராமலா போயிடுவாரு. ஏய், ஒரு நாளா இவ்வளவு பெரிய ஊர்ல அவனை எங்கடா போய் தேடுறது? நடந்தே முடியுமா? அப்படியே வந்தாலும் அவன் ஏன்டா நடந்து வரான், கார்ல வருவான், குருட்டுத்தனமா எதையா சொல்லிட்டு. இப்படி செஞ்சா என்ன? எப்படி எப்படி எப்படி? நாம எல்லாரும் சப்ஜாடா திரும்பி ஊருக்கு போய் அவன் விலாசத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த ஊருக்கு வந்து நேரா வீட்டுக்கு போயிட்டா டிக்கெட்டுக்கு கொப்பனா கொடுப்பான் துட்டு. ஏய் ராவுத்தா, அன்னைக்கு என்னடான்னா ஊர்ல கிணத்து வாய மூடணுன்ற, இன்னைக்கு என்னடான்னா எல்லாரும் திரும்பி போய் அட்ரஸ் எடுத்துட்டு வரணும். அதானே. எனக்கு வர்ற கோவத்துல நடு ரோட்ல குழிய தோண்டி ஒண்ணு நட்டு நான் வேணா தண்ணி ஊத்துறேன். வாயில வரல, வெட்டி புடுத வெட்டி. ஆமா, தான் முடியல. எங்க வீடு வந்துருச்சா? வீடு வரல, இந்த இடம்லாம் மாமா எனக்கு சுத்தி காட்டுச்சே. ஆமாண்டே, சுத்தி காட்டினதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க, மத்ததெல்லாம் மறந்துரு. இவள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு குதிரையில அந்த ஓட்ட ஓடுனானே, இப்பதான் புரியுது எதுக்குன்னு. லட்சுமி, கடல் எங்க இருக்கு? ஆமாண்டா, குளிக்கணும். நீ குளிக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ. கடல் இங்க ஏதுடா மடையா? இது, இவ ஒருத்தி விளங்காதவளா வந்து சேர்ந்திருக்கா. நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஐயா, நம்ம ஊர் ஆளு, பேர் ராஜா, டெல்லியில பெரிய ஆளா இருக்கிறாரு. அட்ரஸ் தெரியுங்களா உங்களுக்கு? नहीं मालूम नहीं नहीं நம்ம ஊர்ல நெய்யும் பாலும் சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த ஊர்ல மாலும்னா பாலும் அப்படித்தான் இருக்கும். ஐயா, நாங்க தெற்கு சீமையில இருந்து வரோம். எங்க சொந்தக்காரர் ராசா இருக்காரு, அவர் விலாசத்தை கட்டி சொல்றீங்களா? उधर लेफ्ट में जाकर बिला आएगा, बिलाय के लेफ्ट में मंदिर है, मंदिर के लेफ्ट है ना, लेफ्ट में जगह है. அச்சா பச்சா, அச்சா பச்சா, समझे? அச்சா பச்சா. ஏண்டா டேய்,
அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? ஆச்சா ஆச்சான்ற ஏதோ இந்தியில சொல்லிட்டு போறாங்க. இந்தியில சொல்லிட்டு போனாருன்னு தான் எனக்கும் தெரியுமே. என்ன சொன்னாரு? எனக்கு என்ன தெரியும்? ஏன்டா இப்ப அச்சா அச்சான்னு? இதுக்குதான் டெல்லிக்கு வரும்போது ஒரு தெலுங்கு தெரிஞ்ச ஆளை கூட்டிட்டு வரணும். எல்லாம் மரமண்டையில கூட்டிட்டு வந்தா இப்படிதான் இருக்கும். ஐயா ஐயா ஐயா, எங்க ஊருக்கார ராஜான்னு பேரு, பெரிய வேலையில இருக்கான். தயவு செஞ்சு அவன் விலாசத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் ஐயா. என்னது விலாசம் கேட்டா பிச்சைக்காரன் நினைச்சு காசு போடுறீங்க? நான் என்ன பிச்சைக்காரனா? என் தலை எழுத்து பாத்தியா? விலாசம் கேட்க போனா பிச்சைக்காரன் நினைச்சு காசு போடுறான். டேய், என்ன யாரும் நினைச்ச? 40 வேலி நிலத்து சொந்தக்காரன்டா. என்ன வந்து வந்தனா? டேய், ஏண்டா அவனை ஏன் திட்டுற? நம்ம ஊர்ல இருக்கிற செவரு பூரா இந்தி ஒழியணும்னு எழுதி வைக்கிறீங்க. அப்படி எழுதுறவனுங்க ஊரோட இருந்துடணும். எழுதியும் வைக்கணும், டெல்லியும் பார்க்கணும். அப்படின்னா பிச்சை தான் கிடைக்கும். வாங்கிட்டு பேசாம வா. நீ கவலையப்படாதடா. இதே ஆள் நம்ம ஊருக்கு வந்தான்னா இந்த காசை பிச்சையா போட்டுருவோம். என் நேரம்டா. என்னங்க அங்க பாத்தீங்களா? நம்ம ஐயாவுக்கு இந்த ஊர்ல செலவு வச்சிருக்காங்க. எல்லாரும் கும்பிடுங்கப்பா. இவர் மாத்திரம் உசுரோட இருந்திருந்தா நமக்கு நல்ல வழியை காட்டி இருப்பாரு. இப்படி அலைய வேண்டியது இல்ல. வாங்க. இதுதானே சும்மா மசூதி. முஸ்லிம்களுக்கு முக்கியமான கோயில். கும்பிட்டுக்கங்க. நமக்கு ஜாதி மத வேறுபாடு கிடையாது. எல்லா கடவுளும் ஒண்ணுதான். இதுதான் காந்திஜி சமாதி. பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். பெத்த மாவன் இப்படி நாய் மாதிரி அலைய வச்சுட்டானே. என்னங்க எங்க அந்த சின்ன பையல காணா? பேசிட்டு இருக்காம தேடுங்கய்யா. அவங்க அப்ப சாமியாடி ஊரையே அடிச்சிட்டு இருந்தான். இப்ப புள்ளைய காணனா ஊரையே மொத்தமா கொளுத்திடுவான். பாத்தீங்களாயா, நமக்கு முன்னால ஒரு கும்பல் நம்ம மாதிரியே அட்ரஸ் தெரியாம அலைஞ்சு கடைசியில சிலையாயிட்டு இருக்காங்க. நாமளும் வேற ஒரு ரோட்ல இப்படி சிலையா நிக்க வேண்டியது. பாவிகளா, ஏன்டா விவரம் தெரியாம வளர்றீங்க? முன்னால போறது யாரு தெரியுமா? மகாத்மா காந்திடா. பாத யாத்திரை போறாரு. நாம மட்டும் என்ன கார்லயா போறோம்? பாத யாத்திரை தான் போய்கிட்டு இருக்கோம். அட புரியாதவனே, அவர் நாடே நல்லா இருக்கணும்னு பாத யாத்திரை போனாரு. நாம வீடே தெரியாமல பாத யாத்திரை போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு வித்தியாசம், அவர் பின்னால தொண்டர்கள் எல்லாம் போனாங்க. என் பின்னால குண்டர்களா வர்றீங்க. ஏங்க எங்க ஆளுங்க கும்பல அந்த பக்கம் போனாங்களா? कुंभ मेला हरिद्वार जाओ. கும்பகோணம் நம்ம ஊர் பக்கத்துல இருக்கு. கும்பகோணம் என்னங்க அங்க பாத்தீங்களா? அந்த கரும்பைய தொப்பிய கழட்டிட்டு பீடிய குடிச்சிட்டு நிக்கிறான். வா அவன போடுங்க. ரெண்டு அவனை போடுங்க. ஏண்டா மரியாதை கெட்ட நாயே, போடுங்க. இன்னொன்னு டெல்லியில வெட்டுமா பீடி? ஐயோ அடி பாவி, எல்லாரும் உன்னால வந்தது. இவர் வேற ஆளு. தெரியாம சொல்லிட்டேங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. मद्रास वाला जाओ जाओ. என்னங்க சொல்லிட்டு போறாரு? நான் வந்துட்டு போறான். அடே சின்ன பையலே, அண்ணே, அடே சின்ன பையலே, அப்படியே கூவிட்டு போனா அட்ரஸும் கண்டுபிடிக்க போறதில்ல. அந்த கருங்குரங்கு நம்ம கையில சிக்க போறதில்ல. இருட்டுற நேரம் ஆக போகுது. நம்ம எல்லாரையும் சந்தேக கேஸ்ல பிடிக்க போறாங்க. கருப்பர் நாட்டுல இருந்து உளவு பார்க்க வந்தவன்னு அவனை பிடிச்சி தூக்கல போறாங்க. ஐயோ ஐயோ, அவங்க அப்பனுக்கு ஒரே பிள்ளையாச்சே, ஆசாசியா வளர்த்தானே, அவனை கொண்டாந்து டெல்லியில இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறமே எல்லாரும். அலே சின்ன பையல வர்றான் பாருங்க. எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? எல்லாம் பரதேசி போய் உள்ள எங்கடா போன? வெள்ளரிக்கா வாங்க போனானா? சொல்லிட்டு போவேனா? இனிமே எங்கேயாவது சொல்லாம போன தொலைச்சு. அடையா தொலைக்கிறேன்னுட்டு நாம தான் அட்ரஸ் தொலைச்சிட்டு வீடு தெரியாம அலையிறமே கடந்து. ஏன் பாய், இந்த ஊர்ல எவ்வளவு மரம் வளர்த்திருக்காங்களா பாத்தியா? இந்த ஊர்ல ஏன் ரோடுக்கு ரெண்டு பக்கமும் மரம் நட்டுருக்காங்க தெரியுமா? தெரியலையே. ரோடுக்கு நடுவுல நட்டா பஸ்ஸும் காரும் போக முடியாது. அதான். வாயை வச்சுட்டு சும்மா இருங்க பாய். இவனை தொலைச்சதுக்கு பதிலா குத்து சுபாயை தொலைச்சிருக்கலாம். பேசிட்டே தெரியாதீங்க. பசி காது அடைக்குது.
ஆமாங்க, நல்ல கிளப்பு கடையா பாருங்க. கிளம்புங்கப்பா, கிளம்புங்க. கைய பிடிச்சுக்கணும். ஏன் ஜபால டெல்லிக்கு போனவங்க நேரம் ராஜாவை பார்த்து லட்சுமியை சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல? சேர்த்து வச்சிருப்பாங்க. இந்நேரம் வீட்டுக்கு போகாம டெல்லியில தெரு தெருவா லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அலையறாங்க? கூடவே லட்சுமி இருக்க. ஆமா, லட்சுமி டெல்லியிலே பிறந்து தவழ்ந்து வளர்ந்தது. அட்ரஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. எங்க அப்பனும் ஒழிஞ்சான். இங்க இருந்து அது செய்யாத இது செய்யாதன்னு நோய் அறுத்துக்கிட்டே இருப்பான். அவனையும் சேர்த்து அனுப்பிட்டேன். பாவம், இந்நேரம் டெல்லியில என்ன பாடுபடுறாங்களோ. அப்பா சாப்பிட்டாச்சு. என்ன பண்றது? ஏண்டா ராவுத்தா, ஏன் தயங்கி வர? சீக்கிரம் வந்து தொலைய. நீங்க ரோடு கண்ட இடங்கள்லாம் போயிட்டே இருப்பீங்க. வேற என்ன பண்றது? யாராவது தமிழ் தெரிஞ்சவங்க வருவாங்க, அவங்க கிட்ட கேட்போம். நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வரேன். பாய் இப்படி விடுறாரு. ஓடட்டு போ, சாப்பிட்டாருல. என்ன ராவுத்த ஓடிட்டே இருக்கிறான்? டெல்லி அவங்க ஆளுங்க ஆண்ட பழைய ஊரியா, அதான் ஓடி ஓடி பாக்குறான். அந்த ஞாபகத்திலயா? சரி, பாக்கு. சரி வரட்டும். अरे इधर क्या करने आया? जाओ जाओ जाओ। ஒண்ணும் இல்ல, अरे जाओ ना। ஒண்ணும் இல்ல. डार्लिंग ये क्या परेशानी है? என்னது, நம்ம ஊர் மரத்தடில ஒரு ஆளு தான் இருப்பான். இங்க என்னடா ரெவண்ட் ஆளா இருக்கிறானுவ? பயத்தை இப்படி கலக்குது. நான் நினைக்கிறேன் நம்ம தம்பி எங்க இருக்காங்கிற அட்ரஸ் விசாரிக்கிறாருன்னு. ஐயா ஐயா, நமஸ்கார். என் கூட வந்த கூட்டாளிங்களா அங்க இருக்கிறாங்க. நான் செஞ்ச தப்புதான். ஓடி போய் தகவலை சொல்லிட்டு வந்துடுவேன். जल्दी वापस आना। முத்துவசே, அட்ரஸ் விசாரிச்சியா? என்ன சொன்னாங்க? இங்கெல்லாம் நிக்க கூடாதான், ஓட சொல்றாங்க. அடியாத்தியா? சும்மா ரோடெல்லாம் அலைஞ்சு திரியறமில்ல, அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அதான் ஓட சொல்றாங்க. ஓடுங்க 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 ஓடுங்க. ओ ठहरो 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 ठहरो। ठहरो। ஐயோ, நாங்க ஒரு தடவை பண்ணலீங்களே. டெல்லியில ஒரு தெரு விடாம சுத்தி என் மானத்தை வாங்கியாச்சா? உங்களை எல்லாம் யார் எங்க வர சொன்னது? டெல்லிக்கு வர அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா? என்னடா பெரிய டெல்லி? 6000 மைலுக்கு அப்பால இருந்த வெள்ளக்கார வந்து டெல்லி ஆண்டுட்டு போயிட்டா, இந்த இருக்கிற டெல்லிக்கு நாங்க வரமாட்டோமா? நாங்க என்ன அவ்வளவு மட்டமா? அர்த்தம் புரியாம ஆத்திரப்பட்டு பேசாதீங்க. ஏயா ராவுத்தர, மெயின் ரோட்ல உள்ள ஒரு கார்டன்ல ஏறி குதிச்சு அங்க இருக்கிற மரத்தடியில ஏயா இது என்ன நம்ம ஊர் கம்மாக்கரை நினைச்சியா? போலீஸ் கூப்பிட்டா போறது, உங்க என்ன தூக்கில போட்டு போறாங்களா? அங்க என் பேரை சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருப்பாங்க. நான் வந்து கூட்டிட்டு வரதுக்கு வசதியா இருந்திருக்கு. இதுக்கு போய் டெல்லியவே கலக்கிட்டீங்களா? முதல்ல ராவுத்தனுக்கு கலக்குச்சு, அதுக்கப்புறம் தான் தெருவெல்லாம் கலக்குச்சு. ஸ்டாப் இட். சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் இப்படி வந்துச்சு. சுமாரா, இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? டெல்லியில ஒரு புதுவிதமான கொள்ளை கூட்டம் புகுந்து அநேகமா நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு ஒரு என்கொயரி வரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் தலைதறிக்க ஓடி இருக்கீங்க. பொம்பளைங்க நீங்களும் ஓடி இருக்கீங்க. சரி, நாங்க ஓடணும், போலீஸ் எங்களை துரத்துச்சு. சும்மா நிக்கிறவங்க ஏன் எங்க கூட ஓடி ஆடணும்? இந்த ஊர்ல எந்நேரமும் பயந்துகிட்டு பாங்க போல இருக்கு. எங்க எல்லாரையும் எங்கேயோ கூட்டின்னு போய் இங்கிலீஷ்லயும் ஹிந்திலயும் டஸ் புஸ்ன்னு பேசினா. உங்ககிட்ட இருந்து சேதி வந்துச்சு போல இருக்கு. அவங்க பயந்து போய் எங்களை கார்ல ஏத்திட்டு எங்கேயோ கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் நீ சொல்லி எங்களை கொண்டாட. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்த ஊருக்கு எதுக்காக நீங்க வந்தீங்க? என்ன தம்பி இப்படி கேக்குற? எங்க நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி ஒரு காரியம் நடந்துருச்சுப்பா. உன் பொண்டாட்டி லட்சுமி மறுபடியும் கிணத்துக்குள்ள விழுந்துட்டாப்பா. இது என்ன நெஞ்சில அடக்கக்கூடிய விஷயமா? இவதான் தண்ணியை பார்த்தா பொத்து பொத்துன்னு விழுவாளே. செத்து தொலைஞ்சிட்டான்னு எனக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா படிச்சு பார்த்துட்டு நான் நிம்மதியா இருந்திருப்பேனே. ஐயோ தங்கமே.
இந்த பிர்கா போட்டு ஆடுற வேலை இங்க வச்சுக்காத. பக்கத்துல மந்திரிங்க வீடு இருக்கு, சீஃப் செக்ரட்டரி இருக்காரு. என்னடா இது? நாடு விட்டு நாடு வந்திருக்கான், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. இவனுக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்கு? ஏன் அழுகிறா? கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாம பொண்ணை பெத்த அப்பனே வாயை பிடிச்சு அமுக்கிறேடா. இவன் சரிப்பட மாட்டாயா? எல்லாரும் துண்ட விரிச்சு படுங்க. எதுக்கே துண்ட வரைக்கிறீங்க? படுக்கத்தான். ஏய், இங்க யாராவது படுத்தீங்க சுட்டுருவேன். சுடு சுடு. என்ன டெல்லிக்கு புதுசா? அதான் தினம் சுடுறீங்களா? டேய் படுங்கடா. டேய் தூங்கி 2 நாளாச்சு. யோபாய் தள்ளிப்படியா. தம்பி எல்லாருமே சாஞ்சிட்டாங்கப்பா. நீ நினைச்சா தான் எழுப்ப முடியும். என்னங்க இது? யாரு இவங்கெல்லாம்? ஏன் இங்க வந்து படுத்திருக்காங்க? இவங்க தான் என்ன பெத்தவங்க. இவங்க எல்லாம் எங்க ஊர் பஞ்சாயத்துக்காரங்க. இவளை நான் ஏத்துக்கலன்னா இந்த இடத்தை விட்டு போக மாட்டாங்களாம். ஐயே, எல்லாரும் எந்திரிங்க. அவரை தேடிட்டு பெரிய பெரிய ஆபீசர்லாம் வருவாங்க. நீங்க இப்படி படுத்திருந்தீங்கன்னா அவருக்கு அவமானம் இல்ல? லட்சுமி, சௌக்கியமாமா? ஏன் லட்சுமி, இந்த பொண்ணு யாரு? அதான் ஊர்லயே சொன்னேனே, தினமும் அவர் கூட சுத்திட்டு அலைவான்னு. அவதான் இவ. அவளா இவ? ஏமா, எங்க பொண்ணு வாழா வெட்டியா ஊர் திரும்பினதுக்கு நீதான் காரணமா? இந்த பாரு, எங்க பொண்ணோட வாழ்க்கையில விளையாடாத. நாங்கெல்லாம் சும்மா விட மாட்டோம். என்னை பத்தி தவறான முடிவுக்கு வந்துடாதீங்கம்மா. நானும் ஒரு பொண்ணுதான். இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுப்பேனா? லக்ஷ்மி தான் ஏதோ புரியாம சொல்லிட்டா. நீங்களும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்களே. லக்ஷ்மி தான் இவரோட வாழ போறா. பிரபா, நீங்க சும்மா இருங்க. நீங்க எல்லாம் போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு அப்புறமா விவரமா பேசலாம். அடாடாடாடாடாடா, இது இல்ல பொண்ணு. வந்தது வராதுமா விவகாரமே வேண்டாம், குளிச்சிட்டு சாப்பிட்டு பேசுவோன்னு சொல்லுது. இந்த மாதிரி விவரம் தெரிஞ்ச பொண்ணு நம்ம குடும்பத்துல யாருமே இல்ல. நம்ம குடும்பத்துல என்னடா பல்ல காட்டுற? சரி வாங்க சாப்பிட்டு பேசுவோம். பாப்பா கொல்ல பக்கம் எந்த பக்கம்? என்னங்கடா இது? உப்பு உரப்பே இல்ல. ஊருகா இருக்குல்ல, எடுத்து நக்கிக்க. இங்க கொஞ்சம் வையா. ஏண்டா, பொண்ணை என் மகனோட சேர்த்து வைக்க வந்தீங்களா இப்படி திங்க வந்தீங்களா? பசி சேர்த்து வச்சிருக்கல. என்னங்க ராவுத்தா, சாப்பாடு போறதுக்கு முந்தைய அழுகுற, போட்டதுக்கு அப்புறம் அழுகுறியா? என்னங்க இப்படி உரைக்குது? தண்ணி தான் பக்கத்துல வச்சிருக்க, ஊத்த. பக்கத்துலக்கு பாயசம் போடுங்க. டேய், உனக்கு பாயசம் வேணும்னா கேட்டு வாங்கிக்க. ஏன் இந்த பக்கம் நீட்டுற கைய? டேய், முழுசா சோத்த பார்த்து ஒரு நாளாச்சு. இன்னைக்காவது நிம்மதியா திங்க விட, திருடாத. இன்னும் கொஞ்சம் போட்டுக்க. எனக்கு ஒண்ணும் வேண்டாம்மா. நீங்க ஒண்ணுமே சாப்பிடலையே. சாப்பாடா முக்கியம்? என் பிள்ளைங்க 2 ஒண்ணா இருந்தா அதுவே எனக்கு போதும். அதானே, எனக்கும் மனசு கவலை தாங்கல. கொஞ்சம் பாயசம் ஊத்துங்கப்பா. கிறுக்கு போயல, சோத்தை தின்னதுக்கு அப்புறம் தானடா பாயாசம் போடுவாங்க. கையில ஊத்த சொல்லுங்க, நான் குடிச்சுக்கிறேன். ஆசைப்படுறான்ல, ஊத்துற. இவன் ஆசைப்படுறதெல்லாம் ஊத்து. அட பாவி, என்ஜினுக்கு கறி அள்ளி போடுற மாதிரி உள்ள தள்ளுறியே. என்னால முடியலையே. ஆடை அடிச்சு பிரியாணி கிரியாணி போட மாட்டாங்க? என் மகளை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. இந்த இலைக்கு நீ லட்சுமி, நீ சொன்ன மாதிரி ஒண்ணு இல்லையே. நல்ல பொண்ணாவில இருக்கா. உனக்கு ஒண்ணும் தெரியாது அம்மாச்சி. நீ சரியான பட்டிக்காடு. நான் பட்டிக்காடா? சரிதான். விவரம் தெரியாம உன்னை தப்பா நினைச்சிட்டோம். எங்களை எல்லாம் மன்னிச்சுக்கம்மா. அம்மா பிரபா, எப்படியாவது மனசு வச்சு எங்க பொண்ணை வாழ வச்சிருமா. ஒரு பொண்ணு மனசு வச்சா இன்னொரு பொண்ணை வாழ வைக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. லக்ஷ்மி சந்தோஷமா இருக்கிறதுக்கு இனிமே நான் பொறுப்பு. அதாம்மா எங்களுக்கு வேணும். டே தம்பி, வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுடா. அப்பதானடா நாங்க நிம்மதியா போக முடியும். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பா. அவன் சொல்ல மாட்டாயா? சரியான கல்லூரி மங்கன் டெல்லிக்கு வந்த ஒரு பாடல தெரியுது. நீங்க எல்லாம் ஊருக்கு போங்க. நானே என் பொண்டாட்டி எங்கேயாவது விழுந்து சாவுறோம். இது பாருங்க, நீங்க ஒண்ணும் யோசனை பண்ண வேணாம். லக்ஷ்மி உங்களுக்கு ஏத்த பொண்ணா நான் மாத்தி காட்டுறேன். இப்ப அவங்கள நிம்மதியா ஊருக்கு அனுப்புவீங்க. சரி, சரி, இப்ப ஏத்துக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படாம நாகரிகமா நடந்துக்கணும். இல்ல ஊர்ல கொண்டு வந்து விட்டுருவேன். இந்த பாரு லட்சுமி, எதுக்கு எடுத்தாலும் கணத்தை தேடி ஓடாம அவனோட ஒத்துமையா வாழு. ஆமாமா, தாத்தா சொல்றத நல்ல மனசுல வாங்கிக்க. அவன் ஆம்பளம்மா, அவன் கூட சரிக்கு சரி வாயாடாம அவன் சொன்னபடி கேளு. அதானே, செக்க விட்டு உலக்கைய பிரிக்க முடியாது, உலக்கைய விட்டு செக்க பிரிக்க முடியாது. சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். லட்சுமி,
கல்லண்டாலும் புரிச்சேன், புல்லண்டாலும் புரிச்சேன், கொள்ளண்டாலும் புரிச்சேன், புரிச்சண்டாலும். டேய் இவன் என்னடா சொல்றான்? அது ஒண்ணு இல்லைங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் ஒரு பழமொழி இருக்குல்ல, அத சொல்லணும்னு ஆசை நெஞ்சில இருக்குது, வாயில வரமாட்டேன். வரலன்னா விட்ட வேண்டியதானடா. இங்க வந்த நினைச்ச என்ன ஊதலியேன்னு. அடடா வாய, அவன் வாயடா. சரி சரி எல்லாரும் ஊருக்கு புறப்படுங்க. என்னது? என்ன விளையாடுறீங்களா? அவர் ஆபீஸ் போயிட்டா லட்சுமி யாரு பாத்துக்கிறவா? டேய் போடா. ஏதாவது சுத்தி பார்க்கணும்னா கார் வேனெல்லாம் இருக்கு, எடுத்துட்டு போய் பாருங்க. வேண்டாப்பா, லட்சுமி விலாசத்தை விட்டுட்டு வந்ததுனால இந்த டெல்லியில இருக்கிற ஒவ்வொரு தெருவையும் ரப்பண்டு வாட்டி பார்த்துட்டோம். எங்களை விட டெல்லியை பார்த்தவங்க வேற எவனுமே இருக்க முடியாது. டெல்லியே மனப்பாடம் ஆயிப்போச்சு. அறுவடை நேரம், நாங்க ஊருக்கு போறோம். ஹலோ, வாசன் பேசுறேன் சார். இன்னைக்கு சாப்பாடு இங்க அனுப்ப வேண்டாம், நான் நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். லட்சுமி கிட்ட போன கொடு. அம்மா, ஐயா பேசுறாரு. லட்சுமி, என் ஃப்ரெண்டு வெள்ளைக்காரன் ஒருத்தன் நம்ம வீட்டுல மீன் குழம்பு சாப்பிடணுமா, சமைக்கிறியா? சமைச்சிட்டா போச்சு, நான் மாட்டேன் சொன்னேன். ஆமா, நம்ம கண்ணாடி தொட்டியில கலர் கலரா சின்ன சின்னதா மீன் இருக்கே, அதை பிடிச்சி குழம்பு வச்சுட்டா? ஏய், என்னது? அதெல்லாம் அழகுக்காக வளர்க்கறது, கொன்னுடாத. மீன் எல்லாம் அழகுக்கா வளர்ப்பாங்க, நம்ம ஊர்ல எந்த மீன் கிடைச்சாலும் திங்கிறதுக்கு தான். ஏய், சொல்றது செய். பெரிய மீனா வாங்கிட்டு வந்து கட் பண்ணி குழம்பு வை. மத்தியானம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றானே வெள்ளைக்கார ஃப்ரெண்டு, அவனோட தாத்தா அந்த காலத்துல மெட்ராஸ்ல இருந்து தமிழ்நாட்டு மீன் குழம்பு சாப்பிட்டவரு. இப்ப பேரனும் சாப்பிடணும் ஆசைப்படுறான். சரி, போன வாசன் கிட்ட கொடு. ஹலோ சார். ஏய், மார்க்கெட்டுக்கு போய் நல்ல மீனா வாங்கிட்டு வந்து லட்சுமி கிட்ட கொடு. போன சிவராஜ் கிட்ட கொடு. சரி சார். சிவராஜ். ஹலோ. டேய், இன்னைக்கு நீ எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த மீன் குழம்பு வைக்கிற வேலையை லட்சுமி கிட்ட விட்டுரு. சரிங்க சார். அரைச்சி குழம்பு வச்சாதான் நல்லா இருக்கும், அதுக்கு அம்மிக்கல் இல்ல. சார், அம்மா அம்மிக்கல் வேணும்னு கேக்குறாங்க சார். இன்னும் அரை மணி நேரத்துல வரும்னு சொல்லு. அம்மா, அரை மணி நேரத்துல அம்மிக்கல் அனுப்பி வைக்கிறாராம். சரி. Come on. Very sweet and interesting smoothie. ஸ்வீட் என்ன, தேன் மாதிரி இருக்கு. உள்ள வந்து சாப்பிட்டு பாரு. இன்னைக்கு நான் சாப்பிட போறதுக்கு அளவே இல்ல. முடிஞ்சா நீ ஒரு வெட்டு வெட்டு. லட்சுமி, லட்சுமி. She is my wife. இவன் தான் என் ஃப்ரெண்ட் ஜான்சன். Nice to வணக்கம் meet you. சொல்லு. Welcome. மீன் குழம்பு ரெடியா? மீன் குழம்பு. Fish. Fish curry. ஃபிஷ் ஃபிஷ் அலைரா, சீக்கிரம் போடு. வா வா வாடா வா. Thank you. Fish. It is very nice. Yeah, yeah. அவனுக்கு கொஞ்சம் கையில் ஊத்து. Oh. ஜான்சன், eat. Yes, yes. Yeah, yeah. Fish, fish. Yeah, it is very delicious. Yes, Lord. fish. Yeah. I'm eating on. Eat. Oh, thank you. Hmm. What, Johnson? Yeah, very spicy. Oh, very hot. Take it easy. Yeah. Yeah. Oh. My hair is burning, it's flying. Oh, it's flying. Oh, my hair. Let me see my hair, it's smoke. என்ன கேக்குறாரு? காதுல புகை வருதான்னு கேக்குறான். இந்த காரத்தை என்னாலே தாங்க முடியல. வரல. Oh, no hot. Oh. Every day you take chili? எப்படி இந்த உரப்ப நீங்க தாங்குறீங்கன்னு கேக்குறான். உங்க ஆளுங்க 300 வருஷமா எங்க நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதையே நாங்க தாங்கிக்கிட்டோம். இந்த 50 மிளகாய் உங்களால தாங்க முடியாதா? எதையும் தாங்கும் இதயம் உண்டு எங்களுக்கு. Oh. Yeah, can I take some water?
Excuse me. Excuse. Yeah, ice. Ice. Oh. Bathroom. Outside. Bathroom. டேய் பாத்ரூம் கட்டிடா இவனுக்கு. Yeah. எங்க ஓடுறாரு இந்த வெள்ளக்காரன் எங்க போறாரு பாத்ரூம்ல போய் தண்ணிக்குள்ள உள்ள போறான். 50 மிளகாய்க்கு இப்படி ஆவுன்னு கத்துறாரே நம்ம ஊர் மாதிரி 1/2 கிலோ மிளகா வச்சு அரைச்சிருந்தா எப்படி ஆயிருப்பாரு சாம்பல் ஆகியிருப்பான். கொஞ்சம் சாம்பலை யமுனியில கரைச்சிட்டு மிச்ச சாம்பலை லண்டனுக்கு அனுப்புனா அவங்க தேம்ஸ் நதியில கரைச்சிடுவாங்க. அடடடடா லட்சுமி, முதல்ல நம்ம நாட்டை பிடிக்க ராபர்ட் கிளை வந்தானே, அப்ப நீ இல்லாம போயிட்டியே. இருந்திருந்தா மட்டும் என்னவா 1/2 கிலோ மிளகாய் அரைச்சு குழம்பு வச்சு ஊத்தி இருந்தா அவன் அப்பவே போயிருப்பான். சிதம்பரம் உள்ள செக்கு எடுக்க வேண்டியதில்லை, கட்டபொம்மனை தூக்குல போட வேண்டியதில்லை, மகாத்மா காந்திக்கு வேலையே இல்ல. Oh, yeah. You mean cold?